இந்த குக் வித் கோமாளியை பத்தி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த குக் வித் கோமாளி எப்படி என்டர்டைன்மெண்டா இருந்துச்சோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே இப்போ ஆக்சுவலி பிரியங்காவும் மணிமேகலையும் ஒரு விசிஸ் போயிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ இது வந்து அவங்களோட டிஆர்பி குறைஞ்சிருச்சுங்கிறதுனால டிஆர்பி ஏற்றணுங்கிறதுக்காண்டி இவங்களா செட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்போ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இவங்களாவே கண்டென்ட்டே இல்லாமல் ஒரு கண்டென்ட்டை கொண்டுட்டு வர்றதுக்காண்டி எனக்கு லாஸ்ட்டாக ட்ரை பண்ணுற மாதிரி தோணுது குக் வித் கோமாளியில். ஏன்னா ஃபஸ்ட்டு 4 சீசனுக்கு சரியான ஃபேன்ஸ் நான். ஒரு நைட்டு பார்க்க முடியலன்னா கூட நைட்டு 12 மணிக்கெலாம் உட்காந்து பார்ப்பேன். ஆனால் இப்போ வந்து எப்படின்னா சும்மா திருப்பி திருப்பி கண்டென்ட்டை கொண்டு வந்த மாதிரியே இருக்குது. ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா இப்போ நான் பார்க்குறது காரணமே குரேசி குரேசி இவங்களோட ஒரு விஷயத்துக்காண்டி தான். இதில் எனக்கு சன் டிவியில் டாப் குக்கு டூக்கு அதில் வந்து கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்காக போகிற மாதிரி இருக்குது. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே உட்காந்து பார்க்கும்போது ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்குது. சமையலையும் நல்லா காட்டுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காமெடிஸும் ரொம்ப டீசெண்டாக நடக்கிற மாதிரி இருக்குது. ஓவராக வந்துட்டு லவ் அந்த ஃபோக்கஸ்லேயே போகாதம சைட் இது பண்ணி பேசுறது, அடிச்சுக்கிறது, கட்டி பிடிச்சிக்கிறது, இந்த இதிலே ஃபோக்கஸ் போகிற மாதிரியே இருக்குது எனக்கு விஜய் டிவியில். ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி ஃபோக்கஸ் இல்லாத மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் கொடுக்குது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து இது வந்து டிஆர்பிக்காக பண்ணியிருக்காங்கன்னு சொல்றீங்க. அப்படி இருந்த டிஆர்பி தான் இப்ப வந்து குக் வித் கோமாளிக்கு குறைஞ்சிருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுதான் ஆக்சுவலி நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம், அது கடைசி நம்மளுக்கே திருப்பி வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ நடக்கிறது. எப்படின்னா ஏன்னா நம்ம முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா புகழ் முன்னாடி நம்ம பார்த்ததே எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாங்கி புகழ் இவங்களோடது. சிவாங்கியோட லவ்ங்கிறத தாண்டி எனக்கு அவள் அண்ணன் தங்கச்சிங்கிற ஒரு பாசத்தை தெளிவாக இதில் கொண்டுட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இந்த சீசனில் எதுவுமே அது வரல. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லவ், இந்த ராமரோட லவ் பண்ணுறேங்கிறது, பிறகு அந்த விடிவி சாரோட லவ், இந்த மாதிரியே கொண்டுட்டு வந்த மாதிரியே தான் ஒரு ஃபீலாகவே இருந்தது. இதை வந்து இவங்களாவே கிரியேட் பண்ணிட்டு ஒரு உண்மையாக ஃபீல் பண்ணுற அந்த ஃபீலை கொண்டுட்டே வரல கடைசி வரைக்குமே. என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொன்னால் சும்மா பார்க்கலாம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டுட்டு போகுது. ஸோ இதை மாற்றணுங்கிறதுக்காண்டி அவங்க ட்ரை பண்ணுறாங்க. எனக்கு உண்மையிலே அப்படியே நடந்திருந்தா கூட இதை வந்து அவ்வளோ பெரிய விஷயம் ஆக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னோட கேள்வி என்னன்னா, ஓகே இல்லை எனக்கு வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு, நான் மாறிட்டேன் அவ்வளோ சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே எந்த இடத்துல வந்து பாலிடிக்ஸ் நடக்கல, எந்த இடத்துல டாமினேஷன் நடக்கல, வெறும் அந்த ஒரு செட்ல மட்டும்தான் நடக்குதா இல்லையா? எல்லா இதுலயுமே சேனல்ஸா இருக்கட்டும், அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு கார்பரேட் கம்பெனியா இருக்கட்டும், சாதாரண கூலி வேலைக்கு போற இடத்துல கூட டாமினேஷன் நடக்குது. ஸோ அதுக்கு எல்லாமே நம்ம வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்க மாட்டோம்ல. அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும். டாமினேஷன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட அடுத்து நம்ம என்ன பண்ண போறோங்கிறத பார்த்துட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். இது எல்லாமே இதை ஓவரா கொண்டுட்டு வர்றது காரணம் ஒருவேளை டிஆர்பிக்கா இருக்குமோங்கிறது தான் என்னோட கணிப்பு. சோசியல் மீடியால எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே அகேன்ஸ்டா பிரியங்காக்காக பேசிட்டே இருக்கு. ஆனா வந்து குக் வித் கோமாளில அங்க ஒர்க் பண்ணவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரியங்கா பண்ணது தப்பு இல்ல, அவங்க வந்து அது ஒரு நார்மலான விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி வந்துட்டு நம்ம சோசியல் மீடியால வந்து இப்போ அவங்க லாஸ்டா போஸ்ட் பண்ணது என்னன்னா, நான் இத்தனை வருஷம் வந்து ஃபீல்டில் இருக்கேன். ஸோ என்னை வந்துட்டு என்னை வந்து ஆங்கரிங் பண்ண விடலை. அவங்க சும்மா சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த ஆக்சுவலி நீங்கள் சீசன் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு 2-3 இடத்துல பிரியங்கா மட்டும் இல்லை, டோட்டல் செட்டுமே வந்து மணிமேகலையை வந்து நீ எல்லாம் ஒரு ஆங்கரான்னு சொல்லிட்டு கலாய்ச்ச விதம், எல்லாருக்குமே ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பொறுமையாக இருப்பாங்க. சும்மா கலாய்க்கட்டும் எனி டைம் அதே லாஸ்ட் சீசன் வரைக்கும் அதே சொல்லிட்டு இருந்தா யாருக்கா இருந்தாலும் ஒரு டென்ஷன் வரதா செய்யும், ஒரு கோபம் வரதா செய்யும். ஏன்னா ஒரு சீசன்ல வந்து அவ ஹோட்ஸ் பண்ணியே காமிப்பா, போயிட்டு நின்று இந்த மாதிரி நீ எல்லாரையும் சொல்லி வரவேற்கணும், நீ வந்து சிம்பிளா முடிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க பிரியங்கா. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைலு. பிரியங்கா அவங்க வந்து என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டுட்டு போவாங்க, இவங்க நார்மலாக பேசுகிறாங்களா நார்மலாக பேசுவாங்க. ஏன்னா இவங்களோட யூடியூப் ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், நிறையா ஷாப் ரிவ்யூலையுமே இவங்களெல்லாம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் மணிமேகலை. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் ஒன்று, அந்த ஸ்டைலை அவங்க உருவாக்கட்டுமே. ஏன் உங்களோட ஸ்டைலை அவங்களுக்கு திணிக்கிறீங்கிறதா என்னோட கேள்வி. அவங்கவுங்க ஸ்டைலில் அவங்கவுங்க போகலாமே அப்படிங்கிறதான். ஃபைட்டுங்கிறதே இவங்களா உருவாக்கிக்கிட்டு இவங்களாவே இது பண்ணிக்கிட்டு தன்னைத்தானே பெரிய ஆள் ஆக்கிக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு விஷயமா பண்ணுற மாதிரி தான் தோணுதே தவிர, மற்றபடி எனக்கு இது வந்து உண்மையிலே தேவையில்லாத கண்டென்ட். ஏன்டா நீங்களே ஒரு விஷயத்த உருவாக்கி நீங்களே உங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ லாஸ்ட்லமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு சன் டிவியில் அந்த செமிஃபைனல் பார்த்த ஃபீலுக்கும் விஜய் டிவியில் அந்த அளவுக்கு ஃபீல் கொடுக்கல. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு இதுவே இல்லை. 24 மணி நேரமும் சமைக்கிறத தாண்டி
லவ், கிராமரு, லவ் ஃபெயிலியரு, அதை விட்டு அந்த பக்கம் லவ் பண்ணுறேங்கிறது, இந்த பக்கம் லவ் பண்ணுறேங்கிறது, இது லவ் ஷோவா இல்லை எனக்கு வந்து குக்கிங் ஷோவான்னு தெரியல. குக் வித் கோமாளினா கோமாளியை ஒரு என்டர்டைன்மெண்ட் கொண்டு வரணும். லவ் இருந்தால் மட்டும்தான் என்டர்டைன்மெண்ட் வருமா? ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் வரும், அண்ணன் தங்கச்சிக்குள்ளேயும் வரும், எவ்வளவோ விஷயங்கள் வருமே. குறைசி அந்த ஒருத்தருக்காண்டி மட்டுமே பார்க்கலாம். ஏன்னா கரெக்டாக கவுண்டர் கொண்டுட்டு போகிறது இது எல்லாமே. மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியல. அப்புறம் மணிமேகலை போனது கரெக்டுங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், கரெக்டு தான். ஒரு ஒரு அளவுக்கு தான் ப்ரோ இருக்க முடியும். சும்மா சும்மா நோண்டுனா இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான்.